அன்புக்கினிய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வேதியியல் பாடப்பகுதியில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஒவ்வொரு பாட வாரியாக ஒரு வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டு அவற்றுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் நம்ம 1 மதிப்பெண் வினாக்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் அந்த பாடத்தில் இருந்து வினாத்தாள் வடிவமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மாணவர்கள் தங்களுடைய தேர்வு நோக்கில் தயாரித்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது டாபிக் பி பிளாக் எலமெண்ட்ஸ். நம்ம +2 புத்தகத்தில் 3rd லெசன் 3வது பாடமாக இருக்கக்கூடிய 2வது பாடம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நமக்கு 2 பாடப்பகுதிகள் இருக்காங்க. அதில் ஒரு பாடப்பகுதி பி பிளாக் 2ன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலும், பி பிளாக் 1 அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்ற ஸ்பெஷல் அப்படின்ற சீரீஸில் கெமிஸ்ட்ரி குரு அப்படின்ற யூடியூப் பக்கத்தில் இந்த வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அனைவரும் சேர்ந்து ஒன்றாக திட்டமிடுவோம். வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 என்ற இலக்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற வாக்கியங்களை கூறிக்கொண்டு இன்றைய பாடப்பகுதிக்கான முதல் வினா அப்படின்றது கெமிஸ்ட்ரி குரு 12ஆம் வகுப்பு வேதியியல் யூனிட் டெஸ்ட் நம்பர் 2 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 மதிப்பெண்கள் 45 வினாக்களுக்கு மதிப்பெண்கள் வகையில் இந்த வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாடம் தேர்வு நேரம் 1 மணி நேரம் 15 வினாடிகள். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னாக்குள்ள 15 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. இந்த 1 மதிப்பெண் வினாக்கள் நீட்டு, ஐஐடி, ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களும் பயனடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கொஷின் நம்பர் 1 பாருங்கள். போராக்சினுடைய நீர் கரைசல் ஆனது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடுநிலைத்தன்மை, அமிலத்தன்மை, காரத்தன்மை, ஈரியல்பு தன்மை அப்படின்றது. இதில் போராக்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Na2B4O7. இது போராக்ஸ். இது கூட யார் ஆட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஆட் வித் வாட்டர். நீரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும் பொழுது வாட்டரில் இந்த போராக்ஸ் டிசால்வ் ஆகும், கரைஞ்சி வி வில் கெட் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ப்ளஸ் போரிக் ஆசிட் H3BO3. இந்த போரிக் ஆசிட் அப்படின்றது கிடைக்கிது. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ், வலிமையான காரம் அப்படின்னு சொல்கிறோம். பட் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த போரிக் ஆசிட் வீக் ஆசிட். அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸில் யார் டாமினண்ட்டாக இருப்பாங்கனால பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு டாமினண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த நீர் கரைசல் அண்ட் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் போராக்ஸ் பிலாங்ஸ் டு பேசிக் நேச்சர், உங்களுக்கு காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கொஷின் நம்பர் 2 பார்ப்போம். போரிக் அமிலம் ஒரு அமிலம் ஏனெனில் அதன் மூலக்கூறு அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. போரிக் ஆசிட்டுக்கு ஃபார்முலா முன்னே தான் சொன்னோம், போரான். அதை சரௌண்ட் பண்ணி நமக்கு 3OH குரூப் அல்லது H3OHOH. இது போரிக் ஆசிட் அல்லது H3BO3. இந்த போரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னாக்குள்ள சரௌண்டட் பை போரான் 6 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால இந்த போரான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் குறை மூலக்கூறாக அறியப்படுகிறது. அப்படின்னா இது ஆக்டேட் எண்ம விதிப்படி ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையை அட்டைன் பண்ணணும்னா கூட அதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்கள் தேவைப்படுகிறது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது கூட நீங்கள் வாட்டர் H2Oன்றது சேர்க்கும் பொழுது இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் உங்கள்கிட்ட போரான் கிட்ட போயிட்டு இந்த வாட்டர்லேருந்து யாரும் வெளியே போயிடுவாங்கன்னா H+ அப்படின்றது வெளியே போயிடும். அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இப்படி கிடைப்பாங்க. போரான் 4OH, அதே போல் OH, அதே போல் OH, தென் இங்கே ஒரு OH எலக்ட்ரானை கேரி பண்ணதுனால நெகட்டிவ் சார்ஜ், ப்ளஸ்ஸு இன்னும் யார் இருப்பாங்க, வெறும் புரோட்டான் மட்டும் இருக்கும். அதனால் இந்த போரிக் ஆசிட்ன்றது அண்ட் ஆசிட் பிகாஸ் இட்ஸ் ஃபார்முலா என்னவா மாறி இருக்குன்னுக்குள்ள OH பெற்று இருக்கு. அதனால் பாருங்கள், தே அக்செப்ட் OH ஃப்ரம் வாட்டர் ரிலீசிங் புரோட்டான். ஆப்ஷன் நமக்கு டி சரியானது.
தமிழ் வந்து நீர் மூலக்கூறில் இருந்து OH அயனியை ஏற்றுக்கொண்டு புரோட்டானை வந்து தருகிறது. அதனால் போரிக் ஆசிட்டுடைய ஆசிட் அப்படின்ற பேரை வந்து கொடுக்குறோம். கொஷின் நம்பர் 3 பாருங்க. பின்வருவனற்றுள் எது போரேன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விச் அமங் த ஃபாலோயிங் நாட் அபவுட் போரான். நமக்கு ஆப்ஷன்ஸ் ABC அப்படின்றது இருக்குது. இதில் மாணவர்கள் வந்து நமக்கு 12ஆம் வகுப்பில் இந்த தகவல் இல்லைனாலும் இந்த போரானுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் குளோசோ, நிடோ, தேர்ட் ஒன் வந்து அராக்னோ அப்படின்ற 3 வகைகள் இருக்குது. இந்த குளோசோவில் வந்து இருக்கக்கூடியதுக்கு ஃபார்முலா வந்து BnHn2 மைனஸ், அதாவது இந்த இடத்துல என்னன்றது நம்பர் ஆஃப், நீங்கள் என்ன எண்ணிக்கை வந்து கொடுக்கலாம், 1 2 3 4 அப்படின்றது கொடுத்துக்கலாம். அது போரானுடைய எண்ணிக்கை. கொடுக்குற அதே வேலன்ஸியில் யார் இருக்கணும்னா ஹைட்ரஜன்ஸுடைய கவுண்டிங் இருக்கணும். மேலே வந்து சார்ஜ் வந்து 2 மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து குளோசோ அப்படின்னு பேர் சொல்கிறோம். நிடோவுக்கான ஃபார்முலா BnHn ப்ளஸ் H4 ப்ளஸ் N அப்படின்றது வந்ததுனாக்குள்ள அவருக்கு பேர் வந்து நிடோ. இந்த எண்ணிக்கையில் போரான் ஹைட்ரஜன் வந்து என்ன கூட 4 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அராக்னோ அப்படின்றதுக்கான ஃபார்முலா BnH வந்து 6 ப்ளஸ் N. இந்த கவுண்டிங் வந்ததுன்னா அராக்னோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது, என்னுடைய வேல்யூ 2, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ணுங்கள். 4 + 2 எவ்வளோ மாதிரி இருக்குது, 6. பியினுடைய வேல்யூ 2 அப்படின்னா இது வந்து எந்த கேட்டகரிக்கு வராங்க, நிடோ அப்படின்றதுக்கு ஒபே பண்ணுது, நிடோ. இதுவே இவருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். என்னுடைய வேல்யூ 4 அப்படின்னா 4, இங்கே H வேல்யூ 4 ப்ளஸ் என்னவோ மாறி இருக்குது, 6ஆக மாறி இருக்கு. 4 + 6ன்னா என்ன சொல்கிறோம், அராக்னோன்னு சொல்கிறோம். ஆனால் இவர் பாருங்கள், இங்கே 3 + 2 டைம்ஸ்னாக்குள்ள 6 வராங்க. ஆனால் இங்கே எந்த ஒரு ஃபார்முலாவுக்குமே ஒபே பண்ணலை. க்ளாஸ் 1னாக்குள்ள 3 + இது இங்கே வந்து 3, போரானும் 3, ஹைட்ரஜனும் 3 இருந்திருக்கணும். நிடோ வரணுனாக்குள்ள அந்த 3 கூட என்ன ஆட் ஆகிருக்கணும், 4 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கணும். அதுவும் ஒபே பண்ணலை. தென் அராக்னோ வரும் பொழுது இங்கே 3 போரான் இருக்கணும், ஹைட்ரஜனும் வந்து 3 கூட ஒரு 6 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணால் 9 இருக்கணும். அதனால் இந்த 3 ஃபார்முலாவுக்கும் ஒபே பண்ணாது இருக்கிற ஒரு யாருன்னா B3H6 அப்படின்றது நாட் ஏ போரேன். அது வந்து போரேன் வந்து கிடையாது. தென் அடுத்த கொஷின் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, பின்வருவனற்றுள் எது புவி மேலடுக்கில் அதிக அளவில் காணப்படும் உலோகம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. Which of the following metal has the largest abundance in the earth crust அப்படின்னு இருக்கு. நமக்கு எர்த் கிரஸ்டில் அபண்டன்ஸ் வந்து ஆன்சர் வந்து அலுமினியம். அலுமினியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 8.1% அலுமினியம் இருக்குது. ஆஃப்டர் அலுமினியம் யார் அப்படின்னு கேட்டாக்குள்ள அயன், இரும்பு வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்குது 5.0. தேர்ட் ஒன் வந்து கால்சியம் கேட்டாங்கன்னா 3.6% வந்து எர்த் கிரஸ்ட் புவியினுடைய மேலடுக்கில் வந்து காணப்படுகிறது. அடுத்து கொஷின் நம்பர் 5க்கு போகலாம். டைபோரேனில் வளைந்த பால பிணைப்பில் அல்லது வாழைப்பழ பிணைப்பில் ஈடுபட்டுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. இன் டைபோரேன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் பனானா பாண்ட்ஸ் அப்படின்றது கொஷின்ஸு. டைபோரேனுடைய அமைப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து போரான் இருக்காங்க. இது கூட யார் இருக்காங்கன்னா ஒரு p ஆர்பிட்டாலுடைய லோபு, இங்கே ஒரு p ஆர்பிட்டாலுடைய லோபு, இங்கே ஒரு p ஆர்பிட்டாலுடைய லோபு. இவர் கூட யார் பாண்டிங் ஆகிருக்கும், ஹைட்ரஜன். அதே போல் இவர் கூட யார் இருப்பாங்கன்னா ஹைட்ரஜன். தென் இவர் கூட யார் இருப்பாங்கன்னா ஹைட்ரஜன். இது BH3 போர்ஷன்ஸு. அதே மாதிரி அகைன் BH3னுடைய போர்ஷன்ஸ். இந்த பக்கம் ஒரு p ஆர்பிட்டாலுடைய பாண்டு ஹைட்ரஜன். தென் இந்த சர்ஃபேஸில் ஒரு b ஆர்பிட்டாலுடைய பாண்டு ஒரு ஹைட்ரஜன். அதே போல் b ஆர்பிட்டால் பியுடைய p ஆர்பிட்டால் இது ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் p ஆர்பிட்டாலாக இருக்கக்கூடியதுனுடைய ஒரு லோப் வந்து இந்த இடத்துல வந்து பாண்டிங் ஆகும். அதே மாதிரி இந்த போரானுடையது இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணும்.
பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பாண்டுக்கு பேர் தான் வந்து என்ன பேர் சொல்கிறோம், பனானா பாண்ட் அல்லது என்ன பிணைப்பு, பால பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பால பிணைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸும் இந்த பகுதியில் 2 எலக்ட்ரான்ஸு. ஸோ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, 4 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் இருப்பாங்க. அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6, 2, 4, 3. ஸோ ஆன்சர் வந்து 4 எலக்ட்ரான்கள் வந்து பனானா பாண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைப்பழ பிணைப்பில் காணப்படக்கூடியது. ஆனால் நம்பர் ஆஃப் பனானா பாண்டுன்னு கேட்டால் 2, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு கேட்டால் அப்படின்னா 4. கொஷின் நம்பர் 6, பின்வரும் பி தொகுதி தனிமங்களில் சங்கிலி தொடராக்கல் பண்பினை பெற்றிருக்காத தனிமம் எது? த எலமெண்ட் that does not show catenation among the following p block elements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த p பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் 14th குரூப், 14வது தொகுதி. கார்பன் இருப்பாங்க, சிலிக்கான், ஜெர்மேனியம், டின்னு, லெட்டு. இதுதான் நமக்கு பி பிளாக்கில் டவுன் தி குரூப். ஒரு தொகுதியில் மேலிருந்து வரும் பொழுது இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் டஸ் நாட் ஷோ கேட்டினேஷன் கேரக்டர். ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின் எல்லாமே என்ன இருக்குனாக்குள்ள கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி காட்டும். அதில் ரொம்ப மோஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பனுக்கு அதிகம், லீஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா லெட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து சி. 6வதுக்கு காரியம் அப்படின்றது நமக்கு சரியானது. காரியம் வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபி. இன்கேஸ் இதே நமக்கு நீட்டு போன்ற ஜேஇ தேர்வுகள் இந்த ஆர்டர் தான் கொஷின் கேட்பாங்க. அசெண்டிங் ஆர்டரு, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் வந்து கார்பன், லீஸ்ட் வந்து லெட் அப்படின்றத பார்த்துக்காங்க. தென் அடுத்த கொஷின் நம்பர் 7 பாருங்கள். C60 என்ற வாய்ப்பாடு உடைய ஃபுல்லரினில் உள்ள கார்பன் நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் இருப்பாங்க? ஃபுல்லரின் அப்படின்றது த கார்பன் ஆட்டம்ஸ் இன் ஃபுல்லரின் வித் ஃபார்முலா C60 ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கார்பனுடைய ஆலோட்ரோஃப், இதை நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது இதுதான் உங்களுக்கான ட்ரிக்கு. கார்பனுடைய ஆலோட்ரோஃப் அப்படின்னா எல்லாருமே sp2 ஹைப்ரிடைசேஷன். sp2 ஹைப்ரிடைசேஷன். இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் எக்ஸப்ஷன். யார்? டைமண்டு, வைரம் மட்டும் கொடுத்தாங்கன்னா இட் பிலாங்ஸ் டு sp3 இனக்கலப்பு. இப்போ இந்த sp2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லரின்னு கொடுக்கலாம், கிராஃபின் கொடுக்கலாம், கிராஃபைட் அப்படின்னு கொடுக்கலாம். யார் கொடுத்தாலுமே ஆன்சர் வந்து sp2 தான். எக்ஸப்ஷன் வந்து டைமண்டை தவிர. ஸோ ஆன்சர் சரியானது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? சி. நமக்கு sp2 ஹைப்ரிடைஸ்டு. தமிழ் வந்து இங்கே இருக்கு பாருங்க, sp2 இனக்கலப்பு உடையது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். கொஷின் நம்பர் 8, கார்பனின் ஹைட்ரைடுகளில் கார்பனின் ஆக்சிஜனேற்ற நிலை என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது தெரிஞ்சிக்க வேண்டியது, கார்பன் வந்து நான் மெட்டல், அலோகம், நான் மெட்டல். இந்த நான் மெட்டலுடைய ஹைட்ரைடு என்ன கேரக்டர்னு கேட்குறாங்க. இந்த நான் மெட்டல் ஹைட்ரைடு ஜென்ரலாக வந்து கோவேலண்ட் கேரக்டர், கோவேலண்ட். இதே கேள்வி வந்து மெட்டல் ஹைட்ரைடுன்னு கேட்டாங்கன்னா அயானிக் கேரக்டர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்பனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து 2.5, ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து 2.1. எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லோவாக இருக்காங்களோ அவங்க வந்து என்னவாக இருப்பாங்கனாக்கா நெகட்டிவ் சார்ஜஸாக இருப்பாங்க. ஞாபகம் வச்சு, நெகட்டிவ் கேரக்டர். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை கொடுக்குறவராக இருப்பாங்க. அப்படின்னா இந்த பகுதியில் நம்ம கார்பன் வந்து எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறவராக இருக்கும். அதனால் அவரை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸு ப்ளஸ் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தான் இங்கே கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால வி வில் கிவ் த நெகட்டிவ் சைன். ஈச் ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் வந்து 1 ஈக்குவல் டு மேலே ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவும் இல்லைங்க. அதனால் என்ன எடுத்துக்கலாம், 0. தென் எக்ஸு இங்கே பாருங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும், -4, 4, 4 ஈக்குவல் டு 0. எக்ஸுடைய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ்ன்றது +4ஆக மாறும். ஸோ கார்பனுடைய ஹைட்ரைடுகளில் ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கிட்டு கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்றது நமக்கு +4 வந்து கிடைக்கும், +4. ஆனால் நம்ம ஆக்சிடேஷன் நம்பருக்கான ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஹைட்ரஜன் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டால்
+1ன்னு கொடுப்போம். ஹைட்ரஜனுடைய சார்ஜ் வந்து +1ன்னு கொடுப்போம். அங்கே பெரும்பாலும் யாரு கூட பாண்டிங் ஆகிருக்குன்னா அந்த கண்டிஷன் வந்து மெட்டல் கூட சொல்லுவோம். மெட்டல் ஹைட்ரைடு. உலோக ஹைட்ரைடுகள்னா ஹைட்ரஜனுக்கு +1 கொடுக்கணும். பட் இங்கே நாம் பேசுகிறது நான் மெட்டல் ஹைட்ரைடுன்றதுனால -1 பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் நம்பர் 9, சிலிக்கேட்டுகளின் அடிப்படை வடிவமைப்பு அலகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் சிலிக்கேட் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 9வதுக்கு நமக்கு ஆப்ஷன் டி. இதில் கார்பனுடைய ஃபேமிலி தான் சிலிக்கான். அதனால் சென்ட்ரல் யார் இருப்பாங்கன்னா SI. வேலன்சி வந்து 4, 4 இணைத்திறன். அதனால் 4 பேருமே யார் இருப்பாங்க? ஆக்சிஜன். ஆனால் ஆக்சிஜனுக்கான வேலன்சி 2, பட் பாண்டட் எவ்வளோ இருக்காங்க? 1 தான் இருக்குது. அதனால் ஈச் ஆக்சிஜன் என்ன இருக்குன்னாக்கல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக கேரி பண்ணி வச்சுருப்பாங்க. பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கல எத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்காங்க? 4. அதனால் என்ன மைனஸு? 4-. தென் கொஷின் நம்பர் 10 வாங்க. பின் வருவனவற்றுள் sp2 இனக்கலப்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which among the following not sp2 hybridized? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பனுடைய ஆலோட்ரோஃபு, ஒரே ஒரு ஆளை தவிர. நம்ம முன்னரே இந்த கேள்விக்கு நான் விடையும் சொல்லியிருக்கிறேன். கிராஃபைட்டு கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம், ஸோ sp2. கிராஃபின்னு கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் sp2. ஃபுல்லரின்னு கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் sp2. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ் உலர் பனிக்கட்டி அப்படின்றது சாலிட் CO2 திட கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து என்ன கிடையாதுன்னாக்கல கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் கிடையாதுங்க. அதனால் இதுதான் ஆன்சர். இப்படியும் தெரிஞ்சுக்கலாம். அல்லது கார்பன் டை ஆக்சைடுக்கான ஃபார்முலா பாருங்கள். சென்ட்ரல் ஆட்டம் கார்பன், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஆக்சிஜன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன். இட் வில் பி லீனியர். அது வந்து நேர்கோடு வடிவமைப்பை பெற்றிருக்கும். ஹைப்ரிடைசேஷனை ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டை வச்சு சொல்லலாம். நமக்கு இந்த டபுள் பாண்டு ஒரு பாண்டு சிக்மா, செகண்ட் இருக்கிறது பை பாண்ட், தென் இந்த பக்கமும் ஒரு சிக்மா, இங்கே இருக்கிறது பை பாண்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா எத்தனை இருக்காங்கன்னாக்கல 1+1. ஸோ 2 சிக்மா பாண்ட் இருக்குது. 2 சிக்மான்னா 2 ஆர்பிட்டால் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்பிட்டால் எஸ், செகண்ட் ஆர்பிட்டால் பி, இவங்க மட்டும்தான் ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுவாங்க. அதனால் சரியான விடை ஆப்ஷன் டி. எல்லாருமே sp2 ஹைப்ரிடைஸ்டு, பட் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் sp ஹைப்ரிடைஸ்டு. அவங்க கேள்வி கேட்டது நாட் sp2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கொஷின் நம்பர் 11 பாருங்கள். வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் மற்றதுடன் பிணைந்துள்ளதன் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாமெண்ட்ரி அட் விச் கார்பன் ஆட்டம் இன் டைமண்ட் ஆர் பாண்டட் டு ஈச் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமண்ட்ன்றது டெட்ராஹெட்ரல் நான்முகி வடிவம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நான்முகி வடிவம் வந்து ஆப்ஷன் ஏ. டெட்ராஹெட்ரல் என்னாக்க வெரி வெல், ஹைப்ரிடைசேஷன் sp3. இதே கொஷின்ஸை வந்து கிராஃபைட்டு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கேன். கிராஃபைட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸகோனல், அருங்கோண அடுக்கு, எக்ஸகோனல் கிராஃபைட். இதுக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் sp2 இது கேட்பாங்க. இதே பகுதியில் இன்னொரு அடிஷ்னல் தகவலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிராஃபைட் அப்படின்றது கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. டைமண்ட் வந்து டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏன் டைமண்ட் கண்டக்ட் பண்ணாதுன்னா டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அல்லது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தனித்த எலக்ட்ரான்கள் காணப்படுவதில்லை. 4 இருக்குது, 4மே ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகிருச்சு, பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. கிராஃபைட்டு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால் அது வந்து கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. டியூரா அலுமினியம் என்பது பின்வரும் எந்த உலோகங்களின் உலோக கலவை? இட் இஸ் ஏ அலாய்ஸ். நமக்கு டியூரா அலுமின் இஸ் அன் அலாய் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டியூரா அலுமின் வந்து யாருடைய அலாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ் அண்ட் மெக்னீஷியம். ஆப்ஷன் டி. அலுமினியத்தினுடைய அலாய் தான் டியூரா அலுமினியம். இந்த டியூரா அலுமினியம் டே டு டே லைஃப்பில் அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஏர்க்ராஃப்ட், வாகனத்தினுடைய பகுதிகள், ஆகாய விமானங்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து லைட் வெயிட், எடை வந்து ரொம்ப லேசாக இருக்கிறதுனால இதை வந்து ஏர்க்ராஃப்ட் செய்ய பயன்படுத்துகிறாங்க. அதே போல் நமக்கு டே டு டே லைஃப்பில் ராக்கெட்டுடைய பார்ட்ஸ், ராக்கெட்டுகளினுடைய உடலங்கள் செய்ய இந்த டியூரா அலுமின்ன்றது பயன்படுத்துகிறாங்க. கொஷின் நம்பர் 13.
வெப்ப இயக்கவியலின்படி கார்பனின் அதிக நிலைப்புத்தன்மை வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மோடைனமிக்கலி த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்றது ஆப்ஷன் பி கிராஃபைட். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு கிராஃபைட்டுக்கு மோர். இதே கேள்வி வந்து இந்த இடத்துல ஹார்டஸ்ட் கடினமானவர் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டைமண்ட் அப்படின்றது வரணும். கொஷின் நம்பர் 14, அணுக்கரு உலைகளில் பாதுகாப்பு கவசம் மற்றும் கட்டுப்படுத்தும் தண்டாக கண்ட்ரோலிங் ராட் அப்படின்னு சொல்கிறோம் பயன்படும் சேர்மம் எது? The compound that is used in nuclear reactors as a protective shield and control rod. அதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து மெட்டல் போரைட்ஸ். தமிழ் வந்து உலோக போரைடுகள் அப்படின்றது ப்ரொடக்டிவ் ஷீல்டாகவும் கண்ட்ரோலிங் ராடாகவும் பயன்படுத்துகிறாங்க. கொஷின் நம்பர் 15, பின் வருவனவற்றுள் எவ்வரிசையில் +1 ஆக்சிஜனேற்ற நிலையின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் இன் த சீக்வன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 13th குரூப் 13வது தொகுதி தனிமங்களை கொடுத்துருக்குறாங்க. 13வது தொகுதியில் யார் இருப்பாங்க? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இதுதான் இந்த வரிசை. இது நமக்கு டவுன் தி குரூப் வர 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 மேலிருந்து கீழே வர வர இன்னட் ஃபேர் எஃபெக்ட் மந்த இணை விளைவின் காரணமாக இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமன் +3 இருந்து 2 குறைந்து +1 மாறும். என்ன காரணம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய NS2 எலக்ட்ரான்கள் வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா யார் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? ஜஸ்ட் ஒன்லி NPயில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்படின்னா மேலே வரும் பொழுது பாருங்கள், எஸ்ஸில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான், பியில் ஒரு எலக்ட்ரான், 3 பேருமே கெமிக்கல் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுனால +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். இதுவே டவுன் தி குரூப் வரப்போ NSல் இருக்கக்கூடியது இன்னட்டாக மாறிடும், NPயில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அப்படின்னா இதுதான் வரிசை. யார்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இதுக்கு எது வரிசை இருக்குது? நமக்கு ஆப்ஷன் ஏ. 15க்கு சரியான விடை வந்து ஏ. இது வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு நீட் எக்ஸாமுக்கு ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கும் பாடவரியாக நன்றாக இருக்கின்றதுனால. தென் செகண்ட் பார்ட் வந்து 2 மார்க் 2 மதிப்பெண் வினாக்கள். இந்த பகுதியில் முக்கியமானவங்களாக யார் அறியப்படுறாங்கன்னா பாருங்கள், பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தினுடைய முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. Write a short note on anomalous properties of the first element in P block elements. மந்த இணை விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட்? போராக்ஸினுடைய பயன்களை வந்து தருக. லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரைடாக மாற்றுவாய்? ஹவு would you convert boric acid into boron nitride? எத்தில் போரேட் ஆய்வு பற்றி எழுதுக அல்லது போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? ரைட் அபவுட் த எத்தில் போரேட் டெஸ்ட் ஆர் ஹவு டு யூ டிடெக்ட் எ போரேட் சால்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் 3 மார்க் கொஷின்ஸ் 3 மதிப்பெண் வினாக்கள் வந்து போரிக் அமிலத்தினுடைய பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். ஹைட்ரோபோரனேற்ற வினை பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ஸ். தென் மெக்கஃபி செயல்முறை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் மெக்கஃபி ப்ராசஸ். சிலிக்கான்களின் பயன்களை தருக. லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ். பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். பாருங்கள், போரிக் ஆசிட் வந்து அமோனியா கூட சேர்ந்ததுன்னா என்ன கிடைக்கிது? போரான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்பொழுது என்ன கிடைக்கும்? இது வந்து போராக்ஸ் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்றது. தென் 5 மார்க் 5 மதிப்பெண் வினாக்கள் வந்து என்னென்ன வரலாம் அப்படின்னு கேட்டால் ஃபிஷர் ட்ரோப்ஸ் முறை பற்றி சிறு குறிப்பு வரைக. அதே மாதிரி இதுக்கு 3 மதிப்பெண்களும். இரண்டாவது வந்து நீர்வாயு சமநிலை வினை பற்றி எழுதுக. இதுக்கு 2 மதிப்பெண்களும் வரலாம். ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் ஃபிஷர் ட்ரோப்ஸ் ப்ராசஸ். ரைட் அபவுட் வாட்டர் கேஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். தென் சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. சங்கிலி தொடராக்கம் நிகழ்வதற்கான நிபந்தனைகளை எழுதுக. வாட் இஸ் கேட்டினேஷன்?
டிஸ்கிரைப் briefly the catenation process of carbon அப்படின்றது. நெக்ஸ்ட் சிலிகேட்டுகள் என்றால் என்ன, சிலிகேட்டுகளின் வகைகள் யாவை, வாட் ஆர் த சிலிகேட்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ், டைபோரேனுடைய வடிவமைப்பினை விவரிக்க, டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், வேறுபடுத்துக கிராஃபைட் அண்ட் வைரம், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். இது எல்லாமே இந்த பி தொகுதியில் பார்ட் 1 வந்து முக்கியமான வினாக்கள். நமக்கு எதிர்வரக்கூடிய 2026-27 பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த வினாக்கள் வந்து முதலாக நீங்கள் நன்றாக தரவாக நீங்கள் தயாரிக்கும் பொழுது உங்களுக்கு பொது தேர்வு வந்து மிக சுலபமாக இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய கெமிஸ்ட்ரி குருன்ற யூடியூப் பக்கத்தில் வந்து நீங்கள் இணைந்திருங்கள். இந்த வினாத்தாள் வந்து கெமிஸ்ட்ரி குருன்ற டெலகிராம் சேனல் வந்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தேவையுள்ள ஆசிரியர் பெருமக்களும் தேவையுள்ள மாணவ செல்வங்களும் பயன்படுத்தி வேதியியல் தேர்வில் வந்து நிறைய மதிப்பெண்கள் பெற்று எதிர்காலத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.